முள்ளங்கி கீரையின் மருத்துவ பயன்கள். முள்ளங்கி கீரை. நாம் சாதாரணமாக முள்ளங்கியை சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதன் கிழங்கை மட்டும் எடுத்துவிட்டு கீரையை கவனிக்க தவறிவிடுகிறோம். ஆனால் முள்ளங்கிக் கிழங்கை விட அதன் கீரையில் முள்ளங்கி இலைகளில் ஏராளமான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைந்துள்ளன. இந்த கீரை பல அரிய மருத்துவ பயன்களைக் கொண்டது. முள்ளங்கிக் கீரையின் முக்கிய மருத்துவ பயன்கள். 1. ஊட்டச்சத்துச் சிறந்தது. முள்ளங்கிக் கீரையில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் கே மற்றும் போலிக் அமிலம், வைட்டமின் பி9 அதிக அளவில் உள்ளன. இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் கணிசமான அளவில் உள்ளன. 2. சிறுநீரக ஆரோக்கியம் மற்றும் நச்சு நீக்கம். இது ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி, டயூரேட்டிக் பண்பைக் கொண்டுள்ளது. உடலில் உள்ள அதிகப்படியான நீர், நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தைக் குறைக்கவும், சிறுநீர் பாதை நோய்த்தொற்றுகளைத் தடுக்கவும் உதவும். 3. செரிமான ஆரோக்கியம். முள்ளங்கிக் கீரையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது மலச்சிக்கலைத் தடுக்கவும், செரிமான மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கும் உதவும். குடல் இயக்கங்களை சீராக்கி, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 4. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. இதில் உள்ள குறிப்பிட்ட சேர்மங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு நன்மை பயக்கும் உணவாக இருக்கலாம். 5. இதய ஆரோக்கியம். வைட்டமின் கே இரத்த உறைதலை ஒழுங்குபடுத்தும். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் நார்ச்சத்து இதய நோய்கள் ஏற்ப குறைக்க உதவும். இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும். 6. நோய். அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், சளி, இருமல் போன்ற பொதுவான நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் உதவும். 7. தோல் ஆரோக்கியம். எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் சி மற்றும் பிற ஆன்டிஆக்சிடன்ட்கள் சருமத்தை பாதுகாக்க உதவுகின்றன. இது சருமத்தின் பளபளப்பை மேம்படுத்தி முதிர்ச்சியின் அறிகுறிகளைக் குறைக்கும். 8. கண்களின் ஆரோக்கியம். வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கண் பார்வையை பாதுகாக்கவும், இரவு குருட்டுத்தன்மையை தடுக்கவும் உதவும். 9. கல்லீரல் பாதுகாப்பு. கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அதன் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். 10. எதிர்ப்பு அழற்சி பண்புகள். இதில் உள்ள சில சேர்மங்கள் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவும். இது மூட்டு வலி போன்ற நிலைகளில் நன்மை பயக்கும். எப்படி பயன்படுத்துவது? முள்ளங்கிக் கீரையை வழக்கமான கீரைகளைப் போலவே சமைத்து உண்ணலாம். பொரியலாகச் செய்யலாம். பருப்புடன் சேர்த்து சமைக்கலாம். கீரை சூப் செய்யலாம். சிலர் இதனை பச்சையாக சாலட்களிலும் சேர்த்துக் கொள்கிறார்கள். முள்ளங்கிக் கீரை எளிதில் கிடைக்கும் ஒரு சத்தான மற்றும் ஆரோக்கியமான உணவாகும். இதை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும்.